ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நமக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே நமக்கு முழுமையான சத்து கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கடையில் போய் பார்த்து பார்த்து நம்ம கேட்டு கேட்டு வாங்கி ஒரு சத்து பொருளாக இதில் நம்ம சேர்க்குறோம். ஆனால் நம்ம கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் பவுடர் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் அதில் சேர்ப்பாங்க. நமக்கு இயற்கையான சத்து வந்து ஒரு மாதத்தில் கிடைக்கிறது. இப்போ நம்ம இது போல் செஞ்சு குடித்தோன்னா ஒரே வாரத்தில் நமக்கு இயற்கையான சத்து நம்ம உடம்புல சேரும். இந்த சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சத்து மாவு கஞ்சி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் இது போல் ஒரு பேன் வச்சிடலாம். இப்போ இதில் நான் 100 கிராம் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கிறேன். பாத்திரம் சூடாகிருக்கு. சூடானதுக்கப்புறமா நம்ம கம்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நம்ம பொறுமையாக வறுத்து கொடுக்கலாம். நம்ம இது போல் கலரிட்டே இருக்கணும். இல்லைன்னா பருப்பில் அந்த நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்கள் கம்பு, அதெல்லாம் ரொம்ப செவந்து கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. தீயை விட்டுறாலும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம பக்கத்துலேயே இருந்து இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக வறுத்து கொடுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாவை ஸ்டோர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு எந்த பூச்சியும் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது போல் லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த நேரம் நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது போல் ஒரு பொருளாக நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆறி வரட்டும். இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம இதில் பார்லி சேர்த்துக்கிறேன். இதுவும் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பார்லி சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அதே போல் வறுத்து கொடுத்துக்கலாம். பார்லியில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இதையும் நம்ம சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். பார்லியில் அதிகமாக ஃபைபர் இருக்கிறதுனால இந்த பார்லியை நம்ம இந்த கஞ்சியில் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் சோளம் சேர்த்துக்க போகிறோம். இதுவும் 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இந்த சோளம் பார்த்திங்கன்னா இது நம்ம கஞ்சிக்குன்னு சொல்லி கேட்டோன்னா இந்த சோளம் கொடுப்பாங்க. இல்லை நார்மலாக சோளம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் சோளம் கொடுத்துருவாங்க. பாப்கார்ன் சோளம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு நேச்சுரல் சத்து இந்த கஞ்சிக்கு கிடைக்காது. அதனால் இது போல் நம்ம கஞ்சி சோளம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கரெக்டான சோளம் நமக்கு கொடுப்பாங்க. இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பாப்கார்ன் சோளமாக இருந்தால் இது சீக்கிரமாக அந்த பாப்கார்ன் போல் எழும்பி வரும். இது கஞ்சி சோளன்றதுனால ரொம்ப அதிகமாக எழும்பி வராது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்து இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம 100 கிராம் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்துக்கலாம். சம்பா கோதுமை எடுத்துக்கணும்னா நம்ம ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு பிபி லெவல் கண்ட்ரோல் ஆகும். அது இல்லாமல் கார்டியோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த சம்பா கோதுமை எடுத்துக்கலாம். இதில் நிறைய ஃபைபரும் இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதையும் எடுத்து அதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வருது பார்த்திங்களா? இது போல் லைட்டாக பொரிஞ்சு வர நேரத்தில் இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிற பொருள் வந்து வெள்ளை சோளம் தான். இந்த வெள்ளை சோளமில் நிறைய ஃபைபர் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்ட்டு எண்ணற்ற சத்து நிறைஞ்சது இருக்குது. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல அருமருந்தாக இருக்கும். ஒரு நல்ல உணவாகவும் பயன்படும். இதையும் நம்ம ஓரளவுக்கு கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்குற பொருள் ஒன்றும் 5 நிமிஷத்துக்கு நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்தால் தான் இதெல்லாம் கரெக்டான பதத்தில் நல்லா வறுபடும். இப்போ இதுவும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கலர் மாதிரி வருதுல்ல, இது ஒன்று அப்படியே பொரிஞ்சும் வருது பாருங்கள் இந்த வெள்ளை சோளம். இப்போ நம்ம இதை எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். இது தோலை உரிச்ச திணை தான். கடையில் நம்ம தோலை உரிச்ச திணை கேட்டால் கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம நார்மலாக திணை கேட்டாங்கன்னா தோலோடவே கொடுத்துடுவாங்க. நம்ம கேட்கும்போது கஞ்சிக்கு தோலை உரிச்ச திணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போதும். ஏன்னா திணை வந்து ரொம்ப சாஃப்டான பொருள். அதனால் ரொம்ப நேரம் நம்ம வறுத்து எடுக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சூடுலேயே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். திணையில் நிறைய
திணையில் நிறைய இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்குது. அது இல்லாமல் போனும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. இதுவும் ஒரு நல்ல ஃபுட்டாக நமக்கு உணவில் இருக்கும். அது இல்லாமல் பேட் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். இதையும் வறுத்து எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதில் சிகப்பரிசி சேர்த்துக்க போகிறோம். இதுவும் 100 கிராம் அளவுக்கு சிகப்பரிசி. சிகப்பரிசிலையும் அயன், ஜிங்க், மெக்னீஷியம் என நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. இப்போ நம்ம இது கூடவே மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துக்க போகிறோம். இதுவும் 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இதுலேயுமே அயன், ஜிங்க்கு, மெக்னீஷியம் என எண்ணற்ற சத்துக்கள் நிறைஞ்சது. இது ரெண்டுமே அரிசின்றதுனால இதை நான் ஒன்றாவே போட்டு நான் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கலர் மாறினாலும் நமக்கு தெரியாது. அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வறுத்து இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். பச்சை வேர்க்கடலையும் இது போல் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது நல்லா வறுத்து எடுக்கலாம். நார்மலாக வேர்க்கடலை வறுத்து எடுப்போம் பாருங்கள், அது போல் வறுத்து எடுத்தால் போதும். வேர்க்கடலை பாதாமுக்கு இணையான சத்து நிறைஞ்சிருக்கு. வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உணவாகவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் வேர்க்கடலை நமக்கு ரொம்ப நல்லதாக பயன்படும். இப்போ இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புலேயும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறவும் பிரெயினுக்கு ஒரு நல்ல ஃபுட்டாகவும் இந்த முந்திரி பருப்பு யூஸ் ஆகும். இதையும் ஓரளவுக்கு வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்துக்கலாம். இது நமக்கு போன் ஸ்ட்ராங்காகவும் நமக்கு ஆன்டி ஆக்சைடும் தரக்கூடிய ஒரு நல்ல ஃபுட்டாக இந்த உடைச்ச கடலை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துட்டால் போதும். இப்போ இந்த எல்லா பொருளையும் அதே பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை நல்லா ஆற விடணும். இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரமாவது குறைஞ்சது ஆற விட்டால் தான் இது எல்லாம் ஒரு பொருளும் நல்லா ஆறும். இது அப்படியே ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவு மில்லில் தான் கொடுத்து அரைக்க போகிறோம். இவ்வளோ பொருளும் கரெக்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைப்படாது. அதனால் மாவு மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வாசனைக்கு தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் 2, 3 சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது போல் ஒரு பொருளும் சேர்த்தது இது 1 கிலோ கிட்ட எனக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நமக்கு கஞ்சி பவுடர் அரைச்சியாச்சு. நம்ம மாவு மில்லில் கொடுத்து கஞ்சிக்குன்னு சொன்னால் அவங்க கரெக்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ இதை நம்ம எப்படி கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கஞ்சி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கஞ்சி பவுடர் போட்டோன்னா மாவு அங்கங்கே கட்டிப்படும். அதனால் இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இது போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கரண்டியை வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த கஞ்சி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்து 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் இந்த மாவெல்லாம் நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து வருதுல்ல, நமக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது நம்ம காசின பால் தான் சேர்த்துக்கணும். காசாத பால் சேர்த்தா நமக்கு திரிஞ்சிடும். அதனால் காசின பாலை நம்ம வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம். இல்லை பால் சேர்க்காமையே நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பால் சேர்க்காம அப்படியே நம்ம இதில் சால்ட் மட்டும் சேர்த்துட்டு நம்ம குடிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்காக காசின பால் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் கண்டிப்பாக பால் சேர்த்து கொடுக்கலாம். பால் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நிறைவான ஆரோக்கியம் பெறுவாங்க. இது நல்லா பால் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா அப்படியே பொங்கி வருது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் நமக்கு கரெக்டான பதத்தில் நம்ம கஞ்சி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் இந்த பதத்திலேயே கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்குங்க. இனிப்பு சேர்க்காம உப்பு போட்டு மட்டுமே கூட சர்வ் பண்ணலாம். காலையில் நம்ம இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் எனர்ஜி தரக்கூடிய ஒரு நல்ல ட்ரிங்காகவும் பயன்படும்.
இது சின்ன குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி ஊட்டுவோம் பாருங்கள். இது போல் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் திக்காக காசி பால் ஊற்றி நம்ம ஊட்டினோன்னா குழந்தைங்களுக்கும் நல்லா சதை பிடிக்கும், நல்லா ஆரோக்கியமும் தரும். 6 மாத குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு குழந்தைங்க வரைக்குமே இது போல் திக்காக செஞ்சு ஊட்டி விட்டோன்னா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியம் கூட. அவ்வளோதான், நமக்கு சத்து மாவு கஞ்சி வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.